ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டும் பிஸ்கட் வச்சு தாங்க கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் செய்யறதுக்காக நான் ஒரு 2 பிஸ்கட் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய பிஸ்கட்டும் ஒரு சின்ன பிஸ்கட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே ப்ரெட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பிஸ்கட்டெல்லாம் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க போகிறோம். பிஸ்கட்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. அது பிறகு நம்ம ப்ரெட்டோட ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டை நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். நான் ஒரு 6 ப்ரெட்டு போல் நம்ம எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எல்லா ப்ரெட்டோட ஓரங்களையும் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா ப்ரெட்டோட ஓரங்களையும் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. பிஸ்கட் தனியாகவும் அதில் உள்ள க்ரீம் தனியாகவும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோங்க. ஏன்னா கேக்குக்கு அந்த க்ரீமையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லா பிஸ்கட்டில் உள்ள க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம பிஸ்கட் தனியாக எடுத்து வச்சாச்சு. அது பிறகு என்கிட்ட சின்ன பாக்கெட்டில் உள்ள க்ரீம் வந்து ஒயிட் கலரில் கிடச்சிருக்குங்க. அதுக்காக நான் ஒரு டிசைன் மாதிரி செய்கிறதுக்காக ஒரு ஃப்ளவர் டிசைனில் நான் செஞ்சிகிட்ருக்கேங்க. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். என்கிட்ட அதுக்கு அந்த ஒயிட் கலரில் க்ரீம் வந்து கொஞ்சமாக இருந்ததுனால இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து இதே மாதிரி நான் செஞ்சு வச்சுக்கிறேங்க. நம்மக்கிட்ட நமக்கு என்ன தோணுதோ அது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நான் இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேங்க. நம்ம செஞ்சு வச்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். எனக்கு பெரிய பாக்கெட்டில் பிஸ்கட்டில் இதே மாதிரி கலரில் எனக்கு க்ரீம் கிடச்சிருக்கிறதுனால நான் இது கூட 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சம் வார்மான மில்க் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கலந்து விட்டுக்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதே மாதிரி க்ரீம் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம தனியாக பிஸ்கட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் விட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணியாச்சு. நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச பிறகு இது கூட வார்மான மில்க் சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு இந்த க்ரீம் ஸ்ட்ரக்சர் கிடைக்குங்கிறதுக்காக நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மிதமான சூடில் பால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ரொம்ப சூடாலாம் ஊற்ற வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுக்கலாம். நமக்கு இதே மாதிரி கிடச்சிரும். இதே நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அது பிறகு நான் ஒரு பிளேட் தாங்க எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு போர்டு மாதிரி இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை நம்ம கீழே அப்ளை பண்ண பிறகு நம்ம ஓரங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டை நம்ம வச்சுக்க போகிறோம். அதுக்கு மேலே நான் சுகர் சிரப் தாங்க சேர்த்துக்க போகிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, 2 ஸ்பூன் சுகரை 2 ஸ்பூன் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த நம்ம மேலே அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை நல்லா அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரெட்டை வச்சுக்க போகிறோம். அதுக்கு மேலே சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே க்ரீமை நம்ம தடவி இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அது பிறகு நான் ஒரு கிட்கேட் சாக்லேட் இருந்ததுனால அதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்காங்க. நம்மளோட ஆப்ஷனல் தான். நம்மள்ட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் குழந்தைகளுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் சாக்லேட் சேர்ந்து செஞ்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக அது மாதிரி சேர்த்து செஞ்சுருக்காங்க. நம்மகிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம சேர்த்து செஞ்ச பிறகு லாஸ்ட்டாக அந்த க்ரீம் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ப்ரெட் சுற்றிலும் நம்ம தடவி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா க்ரீமையும். இப்போது நான் எல்லா க்ரீமையும் சேர்த்து நான் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நான் அந்த சாக்லேட் பவுட்ரு பண்ணி வச்ச சாக்லேட்டை நான் மேலே இது மாதிரி தூவி விட்டுக்கிறேங்க. ஃபுல்லாகவே நான் கேக் ஃபுல்லாகவே அந்த தூவி விட்டுக்கலாம். இதே போல் நம்மளோட இஷ்டம்தான். நம்ம டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். என்கிட்ட சாக்லேட் இருந்ததுனால இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் செட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஃப்ளவரை வந்து மேலே வச்சுட்டேன். என்கிட்ட அதே கலரில் க்ரீம் இருந்ததுனால நான் மேலே எதுவும் ரொம்ப டிசைன் பண்ணலை. உங்கள்கிட்ட ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் க்ரீம் இருந்துச்சு அப்படி சொன்னால் நம்ம மேலே டாட்டாக வச்சுக்கலாம், நாசில் வச்சுக்கலாம். என்கிட்ட இருந்ததுனால அதே கலரில் இருந்ததுனால சும்மா லைட்டாக மேலே க்ரீம் மட்டும் விட்டுட்டேன். அது டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, நம்ம வந்து கேக்கு வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உடனே கட் பண்ணி சாப்பிடாம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் ஒரு 1 ஹவர் வச்சுட்டேங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு தான் கட் பண்ணி சாப்பிட்டோம். கொஞ்சம் 1 ஹவர் வச்சுட்டா கொஞ்சம் செட் ஆகி நமக்கெல்லாம் கிடச்சிரும். அதுக்காக 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கட் பண்ணோம். ரொம்ப சாஃப்டாக இருந்தது, நல்லா இருந்தது. நான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப ஈஸி தாங்க. இதேமாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க.
இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.